நாளாக என் வீட்டம்மாவுக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்களும் எங்கேயும் போய் எங்கெல்லாமோ போய் பார்த்தோம், இது பண்ணோம். எங்கிட்டுமே சரிப்பட்டு வரவே இல்லை. இப்போ இங்கே தெற்க ஒரு கோயில் ஒரு ஆள் தின்னார் போடுவாங்கன்னு பார்க்க போனோம். அங்கே போய் பார்த்ததில் சரி வழியில் இங்கே கூட்டமாக இருக்க என்ன எல்லோரும் சிவப்பு வேஷ்டி எல்லாம் இது பண்ணாங்க. சரி ஓம் சக்தி கோயிலுக்குன்ட்டு மாலை போட்டிருக்காங்களோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இப்போ அந்த மாதிரி போயிட்டோம். போகும்போது அங்கே போயிட்டு வந்தும் இவருக்கு உடம்புக்கு முடியாமல் என்னது பிடிச்சிருக்குன்னு வச்சிருச்சுன்னு என்னதுன்னே தெரியல. நாங்களும் ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரி எல்லாருக்கும் போய் பார்த்தோம். எந்த ரெகுலர் போய் பார்த்த ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி எங்களுக்கு என்னடா செய்ய, எங்கே போய் பார்த்தாலும் இவ்வளவு தடங்கள் வருது இது பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாகி போகுது. இந்த திருநார் போடுறதுக்கு போயிட்டு வரும்போது தான் சரி தண்ணி இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி வாட்டர் கேன் வாங்குறதுக்காண்டி தான் இந்த இடத்துல இறங்கும்போது பார்க்கும்போது அந்த அன்னைக்கு சரி கோயில் இன்றைக்கி தான் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். பூஜை பண்ணுறாங்கன்னா சரி அம்மனுக்கு போகிறோம், நம்ம நோயாளி தீரட்டும், அம்மனுக்கு 100 ரூபா காணிக்க போடுங்க அப்படிங்கிறதுக்காண்டி இறங்கி தண்ணியெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வண்டியில் ஏறிட்டோம். ஏறி முடித்தோடனே காணிக்க போடணும்னு 100 ரூபாயை கொடுத்தோம். ஒரு அண்ணன்கிட்ட கொடுத்தோம். அந்த அண்ணன்கிட்ட கொடுக்கும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, நீங்களே போய் காணிக்கையை போட்டுருங்க, நீங்கள் போட்டால் விசேஷமாக இருக்கும், இன்றைக்கி நிறைய பூஜைகள் நடந்துருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. சரி அந்தோடனே சரி ஆத்தாருக்கு போய் காணிக்கையை போட்டுருமோன்னு உள்ளே போகணும். உள்ளே போகும்போது என்னென்னா என் முதல்ல நான் மட்டும்தான் போகணும்னு போனேன். அதுக்கு பிறகு சரி எல்லோரும் போவோம், போய் சாமியை கும்பிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லோரும் வந்தோம். வரும்போது என் வீட்டம்மா வந்து உள்ளே வரவே விடலை. ஏதோ ஒரு கெட்ட தீயை இது பிடிச்சிக்கிட்டு உள்ளே வர விடாமல் உள்ளெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு சாமிகிட்ட பேசுனது சரி வாங்க கூப்பிட்டு வாங்க, இன்னையோட தீந்துடும், ஒரு அரை மணி நேரத்தில் குணப்படுத்தி விட்டுருக்கேன். அம்மன் வந்து கேட்கும் வர கொடுக்குது, இருக்கமுடி தாய் தான், அவங்க உங்களோட எந்த கஷ்டங்கள் எதுனாலும் விலகி ஓடி போகும், எதுனாலும் ஆற்றா தீட்டு வச்சுருவாங்க, நீங்கள் எதுக்கும் கஷ்டப்படாது, ஒரு அரை மணி நேரம் மட்டும் பொறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாமி சொன்ன மாதிரி அரை மணி நேரத்தில் இந்த தீய சக்தி வந்து வெளியேறிட்டு எங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த சாமி கேட்கும் வர கொடுத்து இருக்கமுடி தாய் தான். அந்த தாய்க்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம். அதனால் நாங்கள் போன வருடம் வேறம் இருந்து மாலை போட்டு நடந்து வந்தோம். நடந்து வந்த மூலிமா அந்த ஆத்தா எங்களுக்கு பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடி போச்சு. அந்த தாய் ஈஸ்வரிக்கு ரொம்ப நன்றி.